நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான இன்ட்ராடே வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவ நீங்க புதுசா பார்க்குறீங்களா இருந்தா, நான் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸோட வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ அது கிளியரா அதில என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அத கொஞ்சம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், சொல்ல வரப்போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கான லெவல்ஸ பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26,040. 26,040க்கு கீழ மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இட் வில் கம் டவுன் அப் டூ 25,990. ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 26,040க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் 26,990 தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் வீக்லி டைம் ஃப்ரேம் பிரகாரமும், டே டைம் ஃப்ரேம் பிரகாரமும் ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஸோ லாங் செல்லிங் அதாவது ஒரு கன்டினியூட்டிவான ஒரு செல் ட்ரெண்ட ஃபோக்கஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த லெவல் சொல்றேன். ஸோ 26,970க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ஒரு கன்டினியூவா ஒரு ஒன் வேல டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது நான் ஏற்கனவே வீக்லி அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதில வந்து இந்த லெவல் நான் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அப்டேட்டடா என்ன இருக்குன்னா, ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணாலே வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயிலியருக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப அப்டேட் பண்ண விருப்பப்படுறேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 25,970 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயில்யூர் டார்கெட் 24,040 440க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்ட்ராடே வியூ சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த வியூஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒருவேளை மார்க்கெட் 26,050க்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,100. ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் ஷில் கோ அப் டு 26,260. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் தான் இப்போதைக்கு பைக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹோல்ட் ஆகணும். ஸோ அட் வில் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அப் மூவ் 26,260 பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஸோ நாம இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் ஃபர்ஸ்ட் பை ட்ரெண்ட்ல இருக்கு. 26,090க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டு 26,260. 26,050க்கு கீழ மார்க்கெட் சாரி 40க்கு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டு 25,990. ஸோ ஒருவேளை மார்க்கெட் 25,970க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ கம் டவுன் அப் டு 25,800. இது ஒரு இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ லாங் வியூல பார்க்குறப்ப 26,100க்கு மேல சஸ்டெயின் ஆனா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்யூர பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஆல் டைம் ஹை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் 25,970 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிரேக் அவுட் ஃபெயில்யூர் ஃபிளாக் பேட்டர்ன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலா மார்க்கெட் வந்து ஃபிளாகோட பாட்டத்துக்கும் நெக்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா 24,440க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுது, நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது லைவ்ல செக் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.